ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। வணக்கம். பகவத்கீதை முதல் அத்தியாயம், குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு 44வது ஸ்லோகம். அஹோ பத மகத் பாபம் கர்த்தும் யவஸ்திதா வயம் யத் ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனம் உத்யதாக. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். அஹோ ஐயோ, பத என்ன வினோதம், மகத் பெரும், பாபம் பாவங்கள், கர்த்தும் செய்ய, வியவஸ்திதா முடிவு செய்தோம், வயம் நாம், யத் அதனால், ராஜ்ய சுக லோபேன ராஜ்ய சுகத்திற்கான பேராசையால் உந்தப்பட்ட, ஹந்தும் கொலை செய்ய, ஸ்வஜனம் உறவினர், உத்யதா முயற்சி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர். மொழிபெயர்ப்பு. ஐயோ, மாபெரும் பாவங்களை செய்ய நாம் துணிந்துள்ளோமே. ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கும் ஆசையால் உந்தப்பட்டு சொந்த உறவினர்களையும் கொல்ல முனைந்து விட்டோம். பொருளுரை. சுய நல நோக்கத்தால் தூண்டப்பட்டவன் தனது சொந்த தாய் தந்தையரையோ உடன் பிறந்தவரையோ கொல்வது போன்ற பாவ செயல்களை செய்ய துணியலாம். உலக சரித்திரத்தில் இது போன்ற பல சம்பவங்கள் உள்ளன. ஆனால் அர்ஜுனன் சாதுவின் குணங்கள் நிரம்பிய பகவானின் பக்தன் என்பதால் நீதி கோட்பாடுகளை எப்போதும் கருத்தில் கொள்கிறான். எனவே இவ்வாறான செயல்களை தவிர்க்க முனைப்புடன் உள்ளான். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा राम राम हरे हरे. வணக்கம். பகவத்கீதை முதல் அத்தியாயம் 44வது ஸ்லோகம். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனனுடைய வாதம் தொடர்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பகவத்கீதை எந்த சூழ்நிலையில் பேசப்பட்டது. குருக்ஷேத்திர போர்க்களம், ஒரு பக்கம் பாண்டவர்களின் சேனை, இன்னொரு பக்கம் கௌரவர்களின் சேனை, இருதரப்பு சேனைகளும் கூடியிருந்தார்கள். போர் ஆரம்பிக்க போறது. அந்த சமயத்துல அர்ஜுனன் என்ன பார்க்கிறார்? என்னுடைய உடன் பிறந்தவர், என்னுடைய உறவுக்காரர்கள், சொந்தக்காரர்கள் எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். இவர்களை நான் போரில் எப்படி கொள்வது? இதுதான் அர்ஜுனன் முன் இருக்கும் தர்ம சங்கடம். ஒரு பக்கம் சத்திரியனாக போரில் பங்கேற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். அப்ப இருந்த சமுதாய கட்டமைப்பு படி மக்கள் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் என்று பிரிக்கப்பட்டார்கள். இது பிறப்பின் அடிப்படையில் அல்ல, குணத்தின் அடிப்படையில். பிராமணனுக்கு சில குணம் இருக்கு, சத்திரியனுக்கு சில குணம் இருக்கு, வைஷ்யனுக்கு சில குணம் இருக்கு. அந்த குணத்தின் அடிப்படை, இப்ப எப்படி டாக்டருக்கு சில குணங்கள் இருக்கு, லாயருக்கு ஒரு குணம் இருக்கு, ஒரு ஆர்மி மேன் ராணுவ வீரருக்கு சில குணங்கள் இருக்கு. அது மாதிரி பிராமணன், சத்திரியன், வைஷ்யன் இதெல்லாம் குணங்கள். அப்ப குணத்தின் அடிப்படையில் சமுதாயம் இப்படி பிரிக்கப்பட்டது. அப்ப அர்ஜுனன் ஒரு சத்திரியன். சத்திரியனோட தர்மம் போருக்கு அழைக்கப்பட்ட போது மறுக்க முடியாது. போரில் ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும். அது மட்டும் இல்ல, பாண்டவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை, உரிமை உள்ள ராஜ்யத்தை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எவ்வளவோ பேச்சுவார்த்தைகள் நடத்தி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே பாண்டவர்களின் சார்பாக தூதனாக சென்று கௌரவர்களிடம் சமாதானம் பேசி போரை எப்படியாவது தடுத்து விடலாம் எல்லா முயற்சியும் நடந்தது. ஆனா துரியோதனுடைய பிடிவாதத்தின் காரணத்தினால எந்த ஒரு சமாதான பேச்சுக்கும் துரியோதன் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில பகவான் கிருஷ்ணர் வெறும் 5 கிராமத்தை கொடுத்தால் போரும், பாண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையை கழித்து விடுவார்கள், போரை தவிர்த்து விடலாம் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தை பகவான் வச்சார். அதை கூட துரியோதனன் ஏத்துக்காம
ஒரு குண்டூசி அளவு நிலத்தை கூட நான் கொடுக்க முடியாதுன்னு பிடிவாதமாக துரியோதனன் இருந்தான். அதனால போரை தவிர வேற வழியே இல்லை. போர் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு. இருதரப்பு சேனைகளும் கூடியிருக்கிறார்கள். போர் ஆரம்பிக்க போறது. துரியோதனன் போர்ல ஈடுபடணும் ரொம்பவே ஒரு ஆவலோடத்தான் இருக்கிறான். ஆனா அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தூய பக்தன். அதனால வெறும் ராஜ்ய சுகத்துக்காக என்னுடைய உறவுக்காரர்களை எல்லாம் கொன்றுவிட்டு அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை நான் அனுபவிக்கணுமா, எனக்கு அப்படிப்பட்ட ராஜ்யம் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோடு தான் அர்ஜுனன் பேசுறான். இப்ப அர்ஜுனனுடைய குணங்களை நாம புரிஞ்சுக்கணும். பாண்டவர்களுக்கு கௌரவர்கள் எவ்வளவுதான் தீங்கு செஞ்சாலும், எவ்வளவுதான் தீங்கு நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சூதாட கூப்பிட்டு பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை கபடமாக அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய ராஜ்யத்தை எல்லாம் பிடுங்கிவிட்டு, அது மட்டும் இல்லாம அவர்களுடைய மனைவியான திரௌபதியை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி இவ்வளவெல்லாம் தீங்கு நடந்திருக்கு. பாண்டவர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள், அவமானத்தை சந்தித்திருக்கிறார்கள். ஆனாலும் அர்ஜுனன் மனசுல கொஞ்சம் கூட பழிவாங்கிற எண்ணமே இல்லை. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அவன் தான் தப்பு செஞ்சான் அப்படிங்கிறதுனால நான் அதை பழிவாங்கணுமா அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோட மனசோட தான் அர்ஜுனன் இருக்கிறான். ஏன் அப்படி அர்ஜுனன் இருக்கிறார்? ஏனால் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தன், ஒரு வைஷ்ணவன். ஒரு வைஷ்ணவன் பகவானுடைய தூய பக்தனுக்கு என்னைக்குமே பழிவாங்கும் எண்ணமே இருக்காது. என்னைக்குமே மற்றவர்களை மன்னிக்கும் தன்மை தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணத்தை தான் இங்க பாக்குறோம். சோ அர்ஜுனன் என்ன சொல்றாரு இங்க? அஹோ பத மகத் பாபம் கர்த்தும் வியவஸ்திதா வயம். ஐயோ, மாபெரும் பாவ செயல்களை நாம் துணிந்துள்ளோமே, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் நாம் ஈடுபடுகிறோமே. எத் ராஜ்ய சுகலோபேன, ராஜ்ய சுகலோபே, லோபம்னா பேராசை, ராஜ்ய சுகம், ராஜ்ய சுகத்துக்காக இந்த இந்த ராஜ்ய சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காக ஹந்தும் ஸ்வஜனம் உத்தியதாக, ஹந்தும்னா கொலை செய்வது, ஸ்வஜனம் என்னுடைய உறவுக்காரர்களை நான் கொல்ல வேண்டுமா, வெறும் ராஜ்ய சுகத்துக்காக. இப்படிதான் அர்ஜுனுடைய கண்ணோட்டம் இருக்கு. ஸோ எவ்வளவு ஒரு உயர்ந்த குணமுடையவன் அர்ஜுனன் எப்படிங்கிறத நாம இங்க பாத்துக்கலாம். அதனால அர்ஜுனன் மனசுல கொஞ்சம் கூட இந்த போர்ல ஈடுபடணுங்கிற இஷ்டமே இல்லை. இருந்தாலும் தர்ம சங்கடத்துலதான் அர்ஜுனன் இருக்கார். ஏன்? ஒரு தெளிவு இல்லை மனசுல. ஏன்னா ஒரு பக்கம் சத்திரிய தர்மம், சத்திரியனாக போருக்கு அழிக்கப்பட்ட போது, கூப்பிட்ட போது போரை மறுக்க முடியாது, போர்ல எல்லாம் என்னால் ஈடுபட முடியாது அப்படின்னு அர்ஜுனனால சொல்ல முடியாது. சோ ஒரு பக்கம் சத்திரிய தர்மம், இன்னொரு பக்கம் உறவுக்காரர்களுடைய மரணத்தை என்னால பார்க்க முடியாது, சகிச்சு கொள்ள முடியாதுங்கிற பாசம். சோ ரெண்டு பக்கமும் அர்ஜுனனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தர்ம சங்கடத்துல தான் அர்ஜுனன் இருக்கிறார். அந்த தர்ம சங்கடம் அப்படிங்கிற மனோபாவத்துல ஒவ்வொன்னா கிருஷ்ணர் முன்னாடி பல வாதங்களை அர்ஜுனன் முன்வைக்கிறார். ஏன் இந்த போர்ல நான் ஈடுபடக்கூடாது அப்படின்னு. ஆனா இந்த போர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விருப்பம் அப்படிங்கறத அர்ஜுனனால இப்ப புரிஞ்சுக்க முடியல. இனிமே வரப்போற அத்தியாயங்கள்ல பார்ப்போம். அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைந்த பிறகு பகவத்கீதையின் உபதேசங்களை எல்லாம் கிருஷ்ணர் ஒன்னொன்னா அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாம மிக முக்கியமாக இந்த போர் நடக்கணும் அப்படிங்கிறது பகவானுடைய விருப்பம். ஏன் பகவானுடைய விருப்பம்னு கேட்டா, வேற ஒரு இடத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானி பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சோ பகவான் என்ன உறுதி எடுத்திருக்காருன்னா, எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஓங்குகிறதோ அப்பெல்லாம் பகவான் இந்த உலகத்தில் அவதாரம் எடுப்பார். எதுக்காக அவதாரம் எடுப்பார்? பரித்ராணாய சாதுனாம், சாதுனாம்னா பக்தர்களை காத்து, விநாசாய துஷ்கிருதாம், துஷ்டர்களை அழித்து, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, மறுபடியும் தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்து தர்மத்தை நிலைநாட்டி மக்கள் தர்மத்தை பின்பற்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து அதர்மத்தை அழித்து, இது பகவான் செய்யறது. சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் நான் வருவேன், நான் இதை செய்வேன் அப்படின்னு உறுதி செய்யறார். 4 யுகங்கள் இருக்கு, சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இது சைக்கிளிக்கா தொடர்ந்து கொண்டே இருக்கும். சத்திய, திரேத, துவாபர, கலிக்கு அப்புறம் மறுபடியும் சத்தியயுகம், அப்புறம் மறுபடியும் துவாபர யுகம், மறுபடியும் திரேதாயுகம், மறுபடியும் கலியுகம். சத்திய திரேத துவாபர கலி, சத்திய திரேத துவாபர கலி. எப்படி ஜனவரி முடிஞ்சு டிசம்பர் வருது, டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி வருது, மறுபடியும் ஜனவரி வருது, மறுபடியும் பிப்ரவரி வருது. அதே மாதிரி இந்த யுகங்கள் சூழ்ச்சியாக சைக்கிளிக்கலாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்னைக்குமே. சோ ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் சொல்றார்,
நான் அவதாரம் எடுக்கிறேன், சம்பவாமி யுகே யுகே. அதனால போர், இந்த குருட்சேத்திர போர்க்களத்துல எல்லோரும் ஒன்று கூடி இந்த போர் நடக்க வேண்டும் என்பது பகவானுடைய விருப்பம். ஏன் பகவானுடைய விருப்பம் அப்படின்னு கேட்டா, அப்போ இருந்த சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, அரசர்கள், அதாவது மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசர்கள் தங்கள் கடமையை ஒழுங்கா செய்யாம அசுர குணம் படைத்தவர்கள் அரசர்களாக அப்பொழுது பணி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நாட்டில், இந்த உலகத்தில் ஆட்சி செய்யும் அரசர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கு. என்ன கடமைனா, மனித வாழ்வு அப்படிங்கிறது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லட்சியம் ஒண்ணு இருக்கு. அது என்ன லட்சியம்? மனித வாழ்வு அப்படிங்கிறது மிருக வாழ்வையோட வேறுபட்டது. எப்படி வேறுபட்டதுன்னு கேட்டா, மனித வாழ்வுல மட்டும்தான் ஒரு மனுஷனால நான் யார், கடவுள் யார், எனக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம், என்ன உறவு, கடவுளை அடைவது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரே வாழ்க்கை மனித வாழ்க்கை தான். மற்ற விலங்குகள், அப்ப நாயா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், சிங்கமா இருக்கலாம், புலியா இருக்கலாம், செடியா இருக்கலாம், கொடியா இருக்கலாம், மற்ற உயிரினங்களுக்கு இந்த உயர்ந்த அறிவு கிடையாது. மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் சமமானது. சாப்பிட்றது மனுஷனும் சாப்பிட்றான், மிருகமும் சாப்பிட்றது. தூங்கிறது மனுஷனும் தூங்குறான், மிருகங்களும் தூங்குறது. குழந்தைகள் பெற்றுக்கொள்வது மிருகங்களும் செய்யறது, மனுஷனும் செய்யறான். ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா தற்காத்து கொள்வது அது மனுஷனும் செய்யறான், மிருகங்களும் செய்யறது. அப்ப சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, ஆகார நித்ர பய மைதுனம். ஆகாரம்னா சாப்பாடு, நித்ரம்னா தூக்கம், பயனா தற்காத்து கொள்வதன், மைதுனம்னா குழந்தை பெற்றுக்கொள்வதன். இந்த மாதிரி விஷயங்கள் மனுஷனும் செய்யறான், மிருகமும் செய்யறது. ஆகார நித்ர பய மைதுனம் சாமானிய வேதத் பசுபி நராணாம். பசுவும் சரி, நரானா மனுஷனும் சரி, இதெல்லாம் காமன் ஆக்டிவிட்டிஸ். ஆனா தர்மோஹி ஏகோ அதிகோ விசேஷா. மனுஷன் மனித பிறவிக்கு என்ன ஒரு சிறப்புனா, தர்மம்னா என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு, கடவுள் யார், நான் யார், எனக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம், நான் இந்த உலகத்துல ஏன் பிறந்திருக்கேன், மரணத்துக்கு அப்புறம் நான் எங்க போக போறேன், ஏன் நான் இந்த குடும்பத்துல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை பிறந்திருக்கேன், பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, மோட்சம்னா என்ன, இந்த மாதிரி உயர் விஷயங்களை பத்தி சிந்திக்கக்கூடிய தன்மை மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால மனித வாழ்க்கை சிறப்பு. அதனால இந்த நாட்டை, இந்த உலகத்தை ஆளும் சத்திரியர்கள், ராஜ்யம் செய்யும், ஆட்சி செய்யும் அரசர்களுக்கு அவர் மீது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. அது என்ன பொறுப்புன்னு கேட்டா, மக்களை இறை உணர்வில், கிருஷ்ண பக்தியில் வழி நடத்த வேண்டியது அரசர்களின் கடமை. வெறும் வரி வசூல் செய்து, தங்கள் புலனின்பத்துக்காக, உலக சுகத்துக்காக வெறும் வரி வசூல் செய்து மக்களை தவறாக வழி நடத்தக்கூடாது. ஒரு அரசன், ஒரு ராஜாவுடைய கடமை என்னன்னா, தான் முதலில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டு மக்களையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டில் ஈடுபட வேண்டும், அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். இது ஒரு அரசனுடைய கடமை. அப்ப காலங்காலமா இந்த நாட்டுல ஆயிரக்கணக்கான வருஷமா, நாட்டுல மட்டும் இல்ல உலகம் முழுக்க இப்படிப்பட்ட உயர்ந்த அரசர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட அரசர்களுக்கு ராஜ ரிஷிகள் என்று பேர். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜ ரிஷயோ விதுகு அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். இந்த தெய்வீக ஞானம், இந்த பகவத்கீதை அப்படிங்கிற தெய்வீக ஞானம், ஏவம் பரம்பரா பிராப்தம், பரம்பரையின் மூலம் ராஜ ரிஷயோ விதுகு, இந்த உலகத்தை ஆட்சி செய்த ராஜ ரிஷிகள் இதை புரிந்து கொண்டு மக்களை வழிநடத்தினார்கள். இன்னைக்குதான் உலகத்துல பல நாடுகள் இருக்கு, பல பிரசிடென்ட், பல பிரைம் மினிஸ்டர் இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் முழுவதும் ஒரே ஒரு அரசனால் ஆட்சி செய்யப்பட்டது. இது நமக்கு தெரியாம இருக்கலாம். மகாபாரதத்தையோ ஸ்ரீமத் பாகவதத்தையோ எடுத்து படிச்சா உலகத்தில் இருக்கும் எல்லா நாடுகளும் ஹஸ்தினாபூர், இன்னைக்கு நியூ டெல்லின்னு சொல்ற ஹஸ்தினாபூர், அப்போ இருந்த பேரு ஹஸ்தினாபூர், இன்னைக்கு நியூ டெல்லிங்கிற இடம், அங்கே ஆட்சி செய்யும் ராஜாவுக்கு தான் வரி செலுத்தி கொண்டிருந்தார்கள். அப்ப உலகமே பாரத வருஷம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இன்னைக்கு பாரதம், இந்தியாங்கிறது ஒரு சின்ன சப்கான்டினென்ட். இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் பங்களாதேஷ், அந்த பக்கம் சைனா, ஸ்ரீலங்கா, ஒரு சின்ன ஒரு பெனின்சுலா தான் இன்னைக்கு இந்தியா பாரதம்னு சொல்றான். ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முழு பிளானட்டுக்கு பேரே பாரதம் அப்படின்னு இருந்தது. அது மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கும் எல்லா பகுதிகளிலும் மக்கள் இந்த சனாதன தர்மத்தை, வேத தர்மத்தை தான் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாம ஹஸ்தினாபூர், இன்னைக்கு நியூ டெல்லின்னு நாம சொல்ற ஹஸ்தினாபூர், அங்க இருக்கிற ராஜா தான் உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்தான். உலகத்தில் இருக்கும் எல்லா ராஜாக்களும் அவனுக்கு தான் வரி செலுத்தி கொண்டிருந்தார்கள்.
சோ அப்படிதான் காலங்காலமாக இந்த உலகம் வழிநடத்தப்பட்டது, ராஜாக்களால, அரசர்களால். சோ அப்படிப்பட்ட அரசர்களுடைய மிக முக்கியமான கடமை என்னன்னா, பகவத்கீதை, இந்த இறை உணர்வு, இந்த இறை விஞ்ஞானத்தை தாங்கள் புரிந்து கொண்டு மக்களை இதன்படி அவர்கள் வழி நடத்த வேண்டும். அப்படி வழி நடத்தினார்கள் என்றால் எல்லோரும் இந்த உலகத்திலே சந்தோஷமா இருக்கலாம். தங்கள் வாழ்க்கையின் லட்சியமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவது, மோட்சத்தை அடைவது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இருப்பிடமான வைகுண்டத்தை அடைவது ரெண்டுமே சாத்தியமாகும். அதுக்கு மிக முக்கியமான பொறுப்பு இந்த அரசர்கள், சத்திரியர் அரசர்களின் தலையில தான் இந்த பொறுப்பு இருக்கு. அப்ப எப்பெல்லாம் இந்த பொறுப்பை அரசர்கள் சரியா செய்யலையோ அதுக்கு தர்மஸ்ய கிளானின்னு பேரு. அதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, யதா யதாஹி தர்மஸ்ய கிளானி. அதாவது மனித பிறவி நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இருக்கும், நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையே இருக்கும் உறவை புதுப்பித்துக் கொள்வதற்குத்தான் இந்த மனித வாழ்க்கை. அந்த ஒரு செயல்களில் மக்கள் ஈடுபட வேண்டும். மக்கள் ஈடுபட வேண்டும் என்றால் அதற்கு ராஜா, சத்திரியன், நாட்டை ஆளும் அரசன் அதன்படி நடக்க வேண்டும். அவனும் நடக்க வேண்டும், மக்களையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டில் ஈடுபடுத்த வேண்டும். அப்ப எப்ப அது நடக்கலையோ அதுக்கு தர்மஸ்ய கிளானின்னு பேர். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில, யதா யதாஹி தர்மஸ்ய கிளானி. இப்படிப்பட்ட தர்மம் சீர்குலைந்து போகிறதோ, எப்ப இப்படிப்பட்ட இறை உணர்வில் ராஜாக்கள், அரசர்கள் மக்களை வழி நடத்தலையோ அப்பெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன். அதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். சோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி சூழ்நிலை அப்படி இருந்தது. அரசர்களின் வேடத்தில் அரக்கர்கள், அசுரர்கள் இறை உணர்வை கொஞ்சம் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பக்தியில் மக்களை ஈடுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற உணர்வு இல்லாத அரக்கர்கள் தான் அரசர்களாக பணி செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அவர்களை எல்லாம் அகற்றிவிட்டு பாண்டவர்களை போன்ற தூய பக்தர்களை சிம்ஹாசனத்தில், ராஜ்யத்தில் உட்காற்றி வைக்க வேண்டும் என்பதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விருப்பம். ஏன்னா யுதிஷ்டிரர், பாண்டவர்களுடைய தலைமையில் யுதிஷ்டிர மகாராஜர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர். அப்ப அவர் ராஜ்யத்தை ஆட்சியில் அமர்ந்தால், அவர் சிம்ஹாசனத்தில் அமர்ந்தால், அவர் ராஜாவாக, மகாராஜாவாக, சக்கரவர்த்தியாக பதவி ஏற்றால் உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களையும் பாண்டவர்கள், முக்கியமாக யுதிஷ்டிரர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்துவார். சோ அதுதான் பகவானுடைய விருப்பம். சோ அப்ப இருந்த சூழ்நிலை என்ன? அரசர்கள் தங்களுடைய மிக முக்கியமான கடமையை செய்யல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டில் மக்களை ஈடுபடுத்தல. மனித பிறவி எதற்காக பகவான் கொடுத்திருக்காரோ அந்த ஒரு பர்பஸ்க்காக, அந்த நோக்கத்துக்காக மக்களை அவர்கள் வழி நடத்தல. வெறும் வரி வசூல் செய்துவிட்டு தங்கள் புலனின்பத்துக்காக, உலக சுகத்துக்காகவே மட்டும் நேரத்தை கழித்து கொண்டிருந்தார்கள். அதனால பகவான் அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. பகவான் அவதாரம் எடுத்தார், பல அரக்கர்களை அழித்தார். மிக முக்கியமாக குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இப்படி அதர்மம் செய்யும் எல்லா அரசர்களையும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்து அவர்கள் எல்லோரையும் வதம் செய்வதுதான் பகவானுடைய விருப்பம். அதுதான் அவருடைய நோக்கம். சோ அந்த நோக்கத்தை அர்ஜுனனால இப்ப புரிஞ்சுக்க முடியல. எனக்கு இந்த போர்ல விருப்பம் இருக்கு, எனக்கு இந்த போர்ல விருப்பம் இல்லை, போர் நடந்தா இந்த பிரச்சனை வந்துடும், அந்த பிரச்சனை வரும், இது நடக்கும், இது நடக்காது, எல்லாமே செல்ஃப் சென்டர்டா, தனக்கு என்ன பிடிச்சிருக்கு, தனக்கு என்ன பிடிக்கல, இந்த தளத்துலதான் அர்ஜுனன் இப்ப பேசிக்கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்சம் ஒரு சில அத்தியாயங்கள் கழிச்சு நாம பார்ப்போம். எப்ப அர்ஜுனன் தனது சுய விருப்பத்தை அகற்றி விட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடிகளில் சரணடைந்து, கிருஷ்ணா தாங்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள், நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அப்படி ஒரு மனோபாவத்துக்கு அர்ஜுனன் வந்த பிறகுதான் பகவத்கீதையை கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். அப்ப பகவத்கீதையை பேசின பிறகு 18 அத்தியாயங்கள், இப்ப முதல்ல அத்தியாயத்துல இருக்கும், 18 அத்தியாயங்கள் பேசின பிறகு அர்ஜுனன் மனசுல என்ன மாற்றம் வருதுன்னா, நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்த்வா தத் பிரசாதாத் மயாச்சுதா ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவா. அர்ஜுனர் சொல்ற, நஷ்டோ மோகா, நான் மோகித்து கொண்டிருக்கேன், என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி, நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்த்வா, மை மெமரி இஸ் ரீகெயின்ட், என்னுடைய ஞாபக சக்தி, மறுபடியும் நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற ஞாபக சக்தியை நான் மீண்டும் பெற்று விட்டேன். நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்த்வா त्वत् பிரசாதாத் மயா அச்சுத. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா, त्वत् பிரசாதாத், தங்கள் பிரசாதம், தங்கள் கருணையினால் இதெல்லாம் ஏற்பட்டது. त्वत् பிரசாதாத் மயா அச்சுதா ஸ்தித அஸ்மி கத சந்தேகா, எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தீர்மானமாக என்ன செய்யணுங்கிறது என் மனசுல தெளிவா இருக்கு. கத சந்தேகா. அது மட்டும் இல்லாம கடைசியில மிக முக்கியமாக கரிஷ்யே வச்சனம் தவா, கிருஷ்ணா தாங்கள் என்ன சொல்கிறீர்களோ
தங்கள் கட்டளையின்படி நான் நடக்க தயார். இந்த மாற்றம் அர்ஜுனன் மனசுல ஏற்படுறது பகவத்கீதையை கேட்ட பிறகு. அப்ப இந்த குருக்ஷேத்திரத்துல போர் நடக்கணும் அப்படிங்கிறது பகவானுடைய விருப்பம். அது அர்ஜுனனுக்கு இப்ப தெரியல. தெரியாத காரணத்தினால தன்னுடைய சுயநலத்தை மிக முக்கியமாக கருத்தில் கொண்டு அர்ஜுனன் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவுதான் இப்படி, அஹோ பத மகத் பாபம் கர்த்தும் வியவஸ்திதா வயம். நான் எதுக்கு இந்த போர்க்களத்துல ஈடுபட வேணும், இந்த போர்ல ஈடுபடணும், இந்த போர்ல சண்டையிட்டால் என்னுடைய உறவுக்காரர்கள் மரணம் அடைந்து விடுவார்கள். இப்படி எல்லாம் அர்ஜுனன் மனசுல குழப்பம் இருக்கு. ஸோ அர்ஜுனனுடைய குழப்பத்தை எல்லாம் பகவான் நீக்கி பகவத்கீதையின் அடிப்படை தத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்றார். அதுல மிக முக்கியமான விஷயத்த பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, நாம இந்த உடல் அல்ல, உடலுக்குள் வாழும் அழிவற்ற ஆத்மா. மரணம் அழிவு அப்படிங்கிறது இந்த உடலுக்குத்தானே தவிர ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. எப்படியும் எல்லாரும் ஒரு நாள் மரணம் அடைந்தே தீர்ந்துதான் மரணம் அடையும் ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே வரும். நிரந்தரமா யாராலும் இந்த உடல்ல வாழ முடியாது. உடல் தற்காலிகமானது, ஆத்மா நிரந்தரமானது. இந்த ஒரு ரகசியத்தை, இந்த ஒரு விஷயத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எடுத்து சொல்றார். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், கிருஷ்ணர் தன்னுடைய அடையாளம் என்ன, தான் யார், உன்னை போல் நான் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. இந்த சிருஷ்டியை படைத்த சர்வ காரணங்களுக்கும் காரணமான பகவான் அப்படிங்கிற விஷயத்தையும் வெளிப்படுத்துறார். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்தித்தே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. ஸோ 10வது அத்தியாயத்துல தான் இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் மூல காரணம் அப்படிங்கிறத பகவான் எடுத்து சொல்றார். 11வது அத்தியாயத்துல விஸ்வரூப தரிசனத்தை காட்டி தான் எப்படி இந்த முழு பிரபஞ்சமும் தனக்குள் அடங்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சாக்ஷாத் பகவான் பிரத்யட்சமா அர்ஜுனனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஸோ இதெல்லாம் நடந்த பிறகு அர்ஜுனன் மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விருப்பம் என்ன, அவர் எதுக்காக அவதாரம் எடுத்திருக்கார், ஏன் பகவான் இந்த போர் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் அர்ஜுனால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இதுல இருக்கிற மைய பொருள், சென்ட்ரல் பாயிண்ட் என்னன்னா, நம்ம வாழ்க்கைக்கு இப்போ இன்னைக்கு நம்ம 21st செஞ்சுரியில வாழறோம். நம்ம எப்படி இந்த பகவத்கீதையை பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல நடைமுறையில கொண்டு வருது, எப்படி இந்த பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுன்னு கேட்டா மிக முக்கியமான விஷயம், நாம உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கணும். நிரந்தரமான ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவைன்னா நம்மளுடைய சுய விருப்பத்தை எல்லாம் நாம் ஒதுக்கி வச்சு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா நமக்கும் பகவானுக்கும் ஒரு மிக நெருக்கமான உறவு, தொடர்பு ஒண்ணு இருக்கு. அந்த தொடர்பு என்னங்கிறத 15வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்ற, மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. இவ்வுலகில் இருக்கும், இச்சிருஷ்டியில் இருக்கும் எல்லா ஆத்மாக்களும் மமைவா அம்சா, அம்சனா என்னுடைய பின்ன பகுதிகள். அதனால பகவானை திருப்திப்படுத்துவதுதான் நம்மளுடைய தர்மம். அது நிரந்தரமான தர்மம். மற்ற கடமையெல்லாம் உடல் சார்ந்த கடமைகள். நாட்டுக்கு சில கடமை இருக்கலாம், குடும்பத்துக்கு சில கடமை இருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு சில கடமை இருக்கலாம், நண்பர்களுக்கு சில கடமை இருக்கலாம், எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ கடமைகள் இருக்கலாம். ஆனா இந்த எல்லா கடமைகளுமே உடல் சம்பந்தப்பட்ட கடமைகள், தற்காலிகமான கடமைகள். அதுக்கும் ஒரு இடம் இருக்கு. அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனா மிக முக்கியமாக நம்மளுடைய நிரந்தர கடமை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, மிக முக்கியமானது. மற்ற விஷயங்கள் எல்லாமே 2ஆம் பட்சம் தான், அதுக்கு அடுத்ததுதான். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நம்ம முயற்சி செஞ்சு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் திருப்திப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில சந்தோஷம், அமைதி, திருப்தி எல்லாமே வரும். இதை நாம பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ எப்படி நாம எல்லாரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது, மிக சுலபமான ஒரு வழிமுறையை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்கார். அதுதான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இது இந்த யுக தர்மம். ஒவ்வொரு யுகத்திலையும் பகவானை எப்படி திருப்திப்படுத்துறதுங்கிறது ஒரு வழிமுறை இருக்கு. அது சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு கிருதேயத் தியாயதோ விஷ்ணும். கிருதயுகத்தில் மக்கள் நேரடியாக இதயத்தில் வீற்றிருக்கும் பரமாத்மாவை தியானம் செய்வார்கள். கிருதேயத் தியாயதே விஷ்ணு. அப்ப ஆன்மீகத்துல மிகவும் முன்னேறியவர்கள். அப்படிப்பட்ட தியானம் எல்லாம் இன்னைக்கு செய்ய முடியாது. ஸோ கிருதேயத் தியாயதே விஷ்ணு, சத்தியயுகத்துல எல்லாரும் பகவானை நேரடியாக தியானம் செய்து பகவானை திருப்திப்படுத்துவது வழக்கம். ஸோ கிருதேயத் தியாயதோ விஷ்ணு. திரேதாயாம் யஜதோ மகைஹி. சத்தியயுகம் முடிஞ்சு திரேதாயுகம். இந்த திரேதாயுகத்துல மக்களால இந்த தியானம் எல்லாம் பண்ண முடியாது. சத்தியயுகத்துல வாழ்ந்தவர்களால தான் அதை செய்ய முடியும். திரேதாயாம் யஜதோ மகைஹி. யஜதோ மகைஹினா பெரிய பெரிய யாகம் செய்து
பகவானை திருப்திப்படுத்துவது அந்த யுகத்துடைய வழிமுறை. அப்ப கிருத்தேய தியாயத்தோ விஷ்ணு, கிருத்த யுகத்துல சத்திய யுகத்துல எல்லோரும் பகவானை நேரடியாக தியானம் செய்தார்கள். அந்த தியானத்தின் மூலம் பகவானை திருப்தி செய்தார்கள். இரண்டாவது, திரேதாயாம் எதிர்த்தோ மகேஹி, திரேதா யுகத்துல அந்த யாகம் எல்லாம் செய்ய முடியாது, அந்த தியானம் எல்லாம் செய்ய முடியாது. அதனால யாகம் செய்து பெரிய பெரிய யாகசாலைகள் கட்டி யாகம் செஞ்சு பகவானை திருப்திப்படுத்துறது தான் வழி. திரேதாயாம் எஜதோ மகேஹி. மூணாவது, அடுத்த யுகம் துவாபரே பரிச்சரியாயாம், துவாபர யுகத்துல அந்த யாகமும் செய்ய முடியாது, தியானமும் செய்ய முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா மக்களுடைய கான்சியஸ்னஸ், உணர்வு, அந்த குவாலிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் குறைஞ்சுட்டே வருது. அதுதான் சத்தியயுகம், அடுத்த திரேதாயுகம், அடுத்த துவாபர யுகம். துவாபரே பரிச்சரியாயாம். துவாபர யுகத்தில் மக்கள் என்ன செய்தார்கள், பெரிய பெரிய கோவில்கள் கட்டி அந்த கோவில்களில் பகவானின் அர்ச்சா விக்கிரகத்தை ஸ்தாபனை செய்து பிரதிஷ்டை செய்து கோவில் வழிபாடு மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி செய்தார்கள். இது துவாபர யுகத்தின் வழிமுறை. கலியுகத்துல அதுவும் முடியாது, கோவில் போறது கூட மக்களுக்கு நேரம் இல்லை. கிருத்தேய தியாயத்தோ விஷ்ணு, திரேதாயாம் யஜதோ மகேஹி, துவாபரே பரிச்சரியாயாம், கலவு தத் ஹரிகீர்த்தனாத். சாஸ்திரங்கள்ல, வேதத்துல, இதிகாசங்கள்ல, புராணங்கள்ல கலியுகத்துல வாழும் மக்களால இது எதுவுமே செய்ய முடியாது. தியானம் செய்ய முடியாது, யாகமும் செய்ய முடியாது, கோவில் போய் கோவில்ல வழிபடுறதுக்கும் மக்களுக்கு அவ்வளோ நேரம் இல்லை. அதனால மிக சுலபமான ஒரு வழிமுறையை சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கின்றது. அது ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இது ஷோடசகம் நாம் கலிகல்மஷ நாசனம். ஷோடசகம்னா 16, 16 சிலபிள்ஸ் இருக்கிற இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஷோடசகம் நாம் கலிகல்மஷ நாசனம். கலியுகத்துல இருக்கிற எல்லா கல்மஷங்களையும் நாசம் செய்யக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துல இருக்கு. கலிகல்மஷ நாசனம் ந பரதர உபாயா சர்வவேதேஷு திருஷ்யதி. இதை விட உயர்ந்த உபாயம் எதுவும் கிடையாது. சர்வவேதேஷு திருஷ்யதி, எல்லா வேதங்களையும் ரொம்ப ஆலோசனை பிறகு, ரொம்ப கிளியரா ஆராய்ச்சி செய்த பிறகு இந்த முடிவை சாஸ்திரங்கள் சொல்றது. அப்ப ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்வதுதான் கலியுகத்தில் பகவானை திருப்திப்படுத்துவதற்கான வழிமுறை. மக்கள் இதை மிகவும் நம்பிக்கையுடன் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும். இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம், இந்த யுக தர்மத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்த ஒரு அவதாரம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்தார், பகவத்கீதையில இருக்கிற தத்துவத்தை எல்லாம் கொடுத்துட்டு போனார். ஆனா மக்களால புரிஞ்சுக்க முடியல. அதனால மறுபடியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு என்கின்ற வடிவம் இந்த அவதாரத்தை எடுத்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எல்லோரும் ஜபம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துடன் சைத்தன்ய மகாபிரபு வாழ்க்கையெல்லாம் செயல்பட்டார். அப்ப ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அடிச்சுவடுகளில் நாம் பின்பற்றி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திரத்தை நாம் தினமும் ஜபம் செய்தால் பகவத்கீதையில் இருக்கிற விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும், பகவானை திருப்தி செய்ய முடியும். பகவானை திருப்தி செய்தால் எல்லா மங்களமும் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். நமக்கும் பகவானுக்கும் மிக நெருக்கமான உறவு ஒண்ணு இருக்கு. நம்ம ஆன்மீக ரீதியாக உள் மனசுல, அடி மனசுல நாம திருப்தி அடைய வேண்டும்னா ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி செய்யணும். ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி செய்யறதுக்கான மிக சுலபமான வழிமுறை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை ஜபம் செய்யறது மிகவும் முக்கியம். அப்புறம் பகவத்கீதையை படிக்கலாம். மிக முக்கியமாக ஒரு சீட பரம்பரையில் எந்தவித ஒரு மாற்றமும் இல்லாம, மன கற்பனைகள் இல்லாம, சுய சிந்தனையெல்லாம் உள்ள நுழைக்காம ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தை அப்படியே உள்ளதை உள்ளபடி கொடுத்திருக்கிறார் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள். அதனாலதான் இந்த பகவத்கீதைக்கு பிரபுபாதா வச்ச பேரு பகவத்கீதா ஆஸ் இட் இஸ், பகவத்கீதை உண்மை உருவில். ஏன்னா பகவத்கீதையில நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. பொதுவாகவே சில பேர் அதுக்கு மொழிபெயர்ப்பு செய்யும் போது, டிரான்ஸ்லேஷன் செய்யும் போது தங்களுடைய சுய கருத்துக்களை உள்ளே நுழைத்து பகவத்கீதையோட உள் அர்த்தத்தை மக்களுக்கு சொல்லாம அப்படி பல புஸ்தகங்கள் இருக்கு, பல வெர்ஷன் இருக்கு பகவத்கீதைக்கு. ஆனா ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன சொன்னாரோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்தை உள்ளபடியே அப்படியே கொடுத்திருக்காரு. அதனால மிக சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பு இது. அவருடைய சுய சிந்தனையோ சுய கருத்தோ இதுல கிடையவே கிடையாது. கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அர்ஜுனனுக்கு அதை அப்படியே கொடுத்திருக்கிறார். ஸோ இதை படிச்சா நம்மளால பகவத்கீதைய சரியாக புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும்.
கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது எப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நடைமுறையில் கொண்டு வந்தால் நாம் கண்டிப்பாக நிரந்தர சந்தோஷத்தை, நிரந்தர ஆனந்தத்தை, நிரந்தர அமைதியை அடையலாம். அதனால நம்மளுடைய வேண்டுகோள் எல்லோருக்கும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திரத்தை ஜபம் செய்து பகவத்கீதை உண்மை உருவில் இதை கவனமாக படிச்சா நம்ம நிரந்தர சந்தோஷத்தை, நிரந்தர அமைதியை கண்டிப்பாக அடையலாம். வணக்கம். ஹரே கிருஷ்ணா.